உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ அப்பா, சீனு, அப்பா பேசுறேன்டா. என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? சீனு, இப்படி ஆயிருச்சேடா. அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. டேய், உங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுடா. அம்மாவுக்கா? என்னாச்சுப்பா? என்ன ஆச்சுன்னா அங்கிருந்து கேக்குறியேடா. கிளம்பி வாடா. அப்பா இங்க வேலை இன்னும் முடியலப்பா. ஏடா, பெத்த தாயை விட உனக்கு வேலைதான் முக்கியமா போச்சா? டேய் சீனு, கிளம்பி வாடா. டேய் சீனு, உங்க அம்மா நேத்து வழுக்கி விழுந்துட்டாடா. தலையில அடிபட்டு தையல் எல்லாம் போட்டிருக்குடா. ஐயோ, ஐயோ என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அம்மாவை கூட்டு போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்டா. ஒரு கிட்னி வேற போயிருச்சாமாடா. அண்ணா என்னண்ணா இப்படி? மாயா, என்ன அண்ணன் இப்படி எல்லாம் சொல்றாரு? அவர் ஒரு ரூட்ல போறாரு, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? தலையில தானப்பா அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாடா, மத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது கிட்னி போயிருச்சுன்னு சொன்னாங்கடா. டேய், யாராவது கிட்னி கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. கிட்னிக்கு நான் எங்கடா போவேன்? அது என்ன சட்னியா? உடனே போய் பார்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு யாரு குடும்பா கடவுளே? சீனு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. அப்பா என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. டேய் சீனு, எனக்கும் ஒண்ணுமே புரியலடா. தலையில கட்டு, கையில கட்டு, கால் வேற சுளுக்கி இருக்கு, கிட்டியும் போச்சு. அப்புறம் மூளையில ஏதோ ஒயர் வேற அறுத்து போச்சாமடா. வயரா இருந்து போச்சா? என்னப்பா சொல்றீங்க? அது ஏதோ நரம்பு போயிருச்சாமாடா. என்னப்பா நீங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? என்னதான்ப்பா நடந்துச்சு? அவர் அப்படித்தான்டா கன்ஃபியூஸ் பண்ணாரு. டேய், நான் படிக்காதவன், எனக்கு என்னடா புரியும்? டேய் மவனே, நீ கிளம்பி வாடா, இல்லன்னா உன் அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுடா. அப்பா அம்மாட்ட கொடுங்க, நான் பேசணும். டேய், அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காடா. அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. டேய் சீனு, கேள்வி கேட்காம கிளம்பி வாடா, அப்புறம் நீ உன் அம்மா உயிரோடவே பார்க்க முடியாது. சரிப்பா நான் வரேன்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா. ஐயோ, என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? தங்கச்சி, அப்பதான் அவன் வருவான். எப்படி பறந்தடிச்சிட்டு வந்து நிக்கிறான்னு மட்டும் பாரு. சூப்பர் மாமா, தேங்க் யூ. நல்ல மாமா, நல்ல மருமக. ஐயோ தங்கச்சி, அவன் நல்ல மருமகதான். அப்ப நானும் நல்ல மாமனாரா நடந்துக்கணும்ல. நாளைக்கு அவன் எப்படி வந்து நிக்க போறான்னு மட்டும் பாரு. சந்தோஷமாமா? இந்தா, இத வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.